உலகத்திலே சரி உனக்கு அப்பா ஆமா பெரியப்பா சரி சித்தப்பா அண்ணே அண்ணி கொழுந்தியா கொழுந்தை அண்ணே அண்ணி கொழுந்தியா வெண்ணி மாமே மச்சான் சரி எல்லோரும் இருந்தார்கள். எல்லாரும் இப்ப எங்க விட்டாங்க? இப்ப எல்லாரும் இருக்காங்களா? இப்படி எல்லாரும் துபாயில இருக்காங்க. விசா எடுத்து நாங்க அனுப்பிட்டோம் வெளிநாட்டுக்கு. அங்க கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சோனே வீட்டுக்கு வந்துருவாங்கப்பா. நேத்து கூட இழுத்துக்கிட்டு கிடந்தது. சரி அண்ணே அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அவங்களே அனுப்பிட்டோம். சரி அவ்வளவுதான். தெக்கங்க ஓ எங்கம்மா அங்கம்மா தெக்க சியாம்பர் தெக்கோடி தென்னாடு பொன்னாடுக்கு அனுப்பி இருக்கோம். தென்னாடு போனவங்க தேசம் வச்சு வந்திருக்காங்க, அதனால அனுப்பியாச்சு. சரி எல்லோரும் இருந்தார்கள். ஆமாம்மா எல்லோரும் இருக்கக்கூடிய நாளையில் சரி என் பெருமாளாகி நாராயணமூர்த்தி பண்டாரமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து எரிது நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்து எறிந்து விட்டார் மகனே வல்லரக்கா. சரி அப்ப என் தந்தையை கொன்றவன் யாரம்மா? அந்த நாராயணமூர்த்தி அப்பா. என் தந்தையை கொன்ற அந்த நாராயணமூர்த்தியை, அந்த பண்டாரமூர்த்தியை பழிக்கு பழி வாங்காவிட்டால் என் பேர் இந்த வல்லரக்கன் அல்லவோ? வல்லரக்கன் அல்லவோ? மார்பு தட்டி சபதம் வைத்தான் வல்லரக்கே. சொடக்கு போட்டு சபதம் வைத்தான் வல்லரக்கன். இந்த சொடக்கு போடுறதெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது. எதற்காகமா? எங்களுக்கு என்ன சொடக்கு போட தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுது. நாங்க இப்பதான் கத்துக்கிட்டே இருக்கோம். டக்கு டக்கு டக்குன்னு சொடக்கு போட்டான். அப்போ சொடக்கு போட்டவங்க கதெல்லாம் ஓடல. சரி சொடக்கு போட்டு அந்தால ஒன்னையும் பாஞ்சி தள்ளல. அவங்க வீட்டுக்கு முன்னாடி சொடக்கு போட்டாங்க. பாக்குறேன் பாரு அப்படின்னாங்க. சரி அவங்க பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டக்க டக்க டக்குன்னு மேல போயிட்டு மேல போயிட்டே தான் இருக்கும். ஆமாய்யா அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா ஆமா. அதனால என்னம்மா அப்போ பிரம்மகனி சொல்றா மகனே வல்லரக்கா. என்னம்மா நீங்க வச்சு மார்பல் அடிக்காத மகனே. அதற்கான இடம் இதெல்லாம் மகனே. நம்முடைய நாடு இது கிடைக்காதப்பா. வேற எங்கம்மா இருக்கிறது? இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல. ஆமாம்மா. அவன் தன்னுடைய நாட்டுக்கு தான் நல்ல தன்னுடைய நாட்டுக்கு தான் தானே வர வல்லரகே தானே வர வல்லரகே தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய நாட்டுக்கு நாவல் என்ற தீவதிலே நல்ல மகனோ மகே இருவேரோ வரபோதே வல்லரக்கனுடைய நாடுதான் நாவல் என்ற தீவு. என்ன தீவு? நாவல் என்ற தீவு. நாட்டுக்கு பேரே தீவு தானோ? ஆமா தீவு தான். ஏற்கனவே தாத்தா அந்த ஊர்ல நவப்பழ மரம் நிறைய நிக்கும். சரி அதான் நாவல் என்ற தீவு. போன வாரம் எங்க தாத்தா தீவு தான் அறுத்தாரு. ஆமா அவரு வென விதைச்சா விதை இருப்பாரு, தெனை விதைச்சா தெனை இருப்பாரு. அவர் கண்டிப்பா தானே அறுக்க முடியும். நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் மகிட முடி தரித்தான். சரி ஆமா மகிட முடி தெரித்தான். எந்த மகிடம்? நம்ம ஒரு பக்கத்துல இருக்கலாமா? சவரிமுடி சவரிமுடி. அதே காங்கலியே காங்கலியே யாரோ கலாண்டுகிட்டாவளே. ஜாயிண்ட்காரம்மா பேக்ல இருக்கு பேக்ல இருக்கு. அதாவது நீங்க சொல்றது ஒட்டுமுடி. பேக்கா அப்படியே இந்த அம்மா தூக்கிட்டு போயிட்டு. ஆமா அதுக்கு பேரு விக்கு. அத பார்த்தா மனசுக்கு பக்குன்னு ஆயிட்டு. அம்மா மகிட முடி அவ மகா கையில இருக்கு. சரி ஒவ்வொருத்தர் கையில ஏன்னா ஒவ்வொருத்தர் முடிச்சு ஒவ்வொருத்தர் கையில இருக்கு. சரி ஏன்னா அது முடிச்சு போய் மாட்டிக்கிட்டேங்க ஒண்ணும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. ஆமா என்ன கண்டிப்பா வர முடியாது. அதனால நம்ம அப்படியே யாருக்கிட்டே கொடுக்க கூடாது. கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்றது ஒட்டுமுடி விக்கு. சரி நான் சொல்லக்கூடிய மகிடமுடி என்பது அவனை 56 தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். சரி அரியணையிலே அமர்ந்தான் வல்லரக்கன். அப்போ அரியணையில் அமர்ந்தான். ஆமா அப்போ பிரம்மகன் நீ நினைத்த என்னமா நினைக்கிறாய்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனோ நமக்கு மேல வளர்ந்து விட்டானே. தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? அவனுக்கு வல்லரக்கனுக்கு வயசு 20, 25, 26 வயசு ஆகுது. ஆமா 27 வயசு ஆவதுக்கு முன்ன அவன் காலத்துல கால்ல ஒரு கட்டைய போடணும். கழுத்துல போடணுமா கால்ல போடணுமா? துள்ளிக்கிட்ட ஓடுத மாட்டுக்குதாமா கால்ல போடணும். சரி வல்லரக்கனுக்கு கழுத்துல போட்டா ஏதா கழுத்துல போட்டா கால்ல எத்தும். சரி போட முடியாது. ஆமா ஏன்னா தாத்தாலாம் அந்த காலத்துல அப்படிதான் போடுவாரு. சரி கழுத்துல போடுற கட்ட கால்ல எட்டும்.
அதனால மாடு நில்லுங்க இடத்துல நிக்கும். அது மாட்டுக்கு. சரி, நான் சொல்லக்கூடிய கட்ட கல்யாணத்தை தான் கட்டன்னு சொன்னேன். ஓ நீங்க கல்யாணத்தை தான் கட்டங்க. அந்த காலம் 25 வயசு எங்க தாத்தா காலத்துல, தாத்தா பாட்டே முப்பாட்டே நாப்பாட்டே காலத்துல நான் பாட்டேன். நான் பாட்டேன்னா 4 தலைமுறைக்கு முன்ன நாய் பாட்டேன்னு பார்த்தேன். இல்ல இல்ல நாய் வளர்க்கவர் நினைச்சேன். இவ வேற 10 நாயை பிடிச்சு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காவ. நான் பாட்டேன்னு இவ அந்த வழியில வந்துட்டாவ. நான் 4 தலைமுறைக்கு முன்ன உள்ளவங்கள சொன்னேப்பா. சரி, அவங்க காலத்துல 40 வயசு 45 வயசுல தான் கல்யாணம். ஆண்களுக்கு வயசு 45, பெண்களுக்கு வயசு 35. ஆமா ஏம்மா எங்க சமுரியல் பாடத்துல அப்படி சொல்லல. குழந்தை திருமணம் சொன்னாங்க. 8 வயசுலயே கல்யாணம் முடிச்சிருவான்னு சொன்னாங்க. அது எந்த நீங்க சொல்றது எது தெரியுமா? பொம்மி நாடகத்துல பாத்துட்டே அப்படியே நீ சொல்லுதியே. இல்லம்மா எங்க சோசியல் சயின்ஸ் டீச்சர் சொன்னாவ அந்த காலத்துல குழந்தை திருமணங்கள் அதிகமா நடந்தது அப்படின்னாவ. நான் டீச்சர்ட்ட சொன்னேன், நான் வேற லேட் ஆகி பிறந்துட்டேன் டீச்சரு. இப்போ உங்ககிட்ட வந்து பாடம் படிச்சிருக்கேன். அந்த காலத்துல குழந்தை திருமணம் நடந்ததுயா. சரி, பெண்களுக்கு மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆண்களுக்கு வயசு 50க்கு மேல இருக்கும், பெண்களுக்கு வயசு 12 இருக்கும். 12 இருக்கும். இப்போ 12. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல 12 முடிச்சோடனே அம்மா கூட போனா அந்த உடனே மறுபடியும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு. அது உங்களுக்கு விஷயம் தெரியாதுமா? அம்மா தான் தலை கல்யாணம் பண்ணி இருந்தது. இப்போ மகளும் கல்யாணம் பண்ணி இருக்கு. ஓ தாய் மவளையும். ஆமா சரி, இப்போ காலம் கலியுகம். கலியுகம் ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆயிட்டு. ஆமா, காலம் அப்படித்தான் இருக்கு. மக்கள் மாறிட்டாங்க. ஓ மக்கள் தான் மாறிட்டாங்களோ? மக்கள் பகுத்தறிவு நிறைய இடத்துல பகுத்தறிவு இல்ல. சரி, ஆமா. என்னம்மா பகுத்தறிவு இல்லாத இடத்துல அப்படி நடக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துல நடக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. நேசவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யார். வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பா நடந்து முடிந்தது. ஓ வல்லரக்கனுக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தாள். சரி, வல்லரக்கன் ஆட்சியிலே அமர்ந்த நேரத்தில் அந்த நாவல் என்ற தீவானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்கு பாருங்க. எப்படி அம்மா? அங்க மாதம் ஒன்று மழை பொழியோ, வருடம் ஒன்று பூவேளையோ, கண்ண சன்னல் அவளையுள்ளாடே, கதலி கோலையே அவளை கோனாடே, கோடை மாலை பொழியுள்ளாடே, குளிர்ந்ததன்றே சொல்லாடே. நாவல் என்ற தீவிலே வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க மிதிச்சாலும் தண்ணி. ஆமா, செழிப்பா இருக்கு. ஓ செழிப்பா இருக்கு. நம்ம ஏரியாவில குளியூர் மாநகரை சுற்றி எவ்வளவு செழிப்பா இருக்கு பாத்தீங்களா? நாவல் என்ற தீவும் செல்ல செழிப்பா. ஊருக்கு மேல்புறத்திலே தண்ணி, கீழ்புறத்திலே தண்ணி, தென்புறத்திலே தண்ணி, வடபுறத்திலே தண்ணி, கடல். அவ்வளவு கடை. தண்ணி குளத்துல தண்ணிய சொன்னேன். தெசவூரம் கடை. நான் சொல்றது குளத்துல தண்ணிப்பா. தண்ணியா குடிக்க தண்ணியோ நினைச்சேன். குடிக்க தண்ணி அப்பல கேன்ல வந்தாச்சு. அந்த தண்ணி கிடையாது, இது எனர்ஜி பூஸ்டர். ஓ அந்த தண்ணி. ஆமா, வல்லரக்கன் ஆட்சியிலே அமர்ந்த போது சரி நாவல் என்ற தீவு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது. ஆமா, அங்கே மாதம் ஒன்றே மழை பொழியோ, வருடம் ஒன்றே பூவேளையோ, கண்ண சன்னல் விளையலாடே, கதலி கோலையே வழுகோனாடே, கோடை மாலை பொழியொல்லாடே, குளிர்ந்ததன்றே சொல்லாடே. வல்லரக்கனுடைய ஆட்சியில சரி மாதம் 3 மழை பொழிந்து, வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. சரி, மாதம் 3 மழை பொழிந்தது யாருக்கெல்லாம்? வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. சரி, 1. கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. 2. நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆட்சி புரிந்த மன்னருக்கோர் மலை. சரி, ஓ நீதி நெறிமுறை தவறாமல் அரசாட்சி செய்த மன்னனுக்கோர் மலை. சரி, கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. பத்மினி பெண்களுக்கு ஒரு மலை. பத்மினி பெண்களுக்கு ஒரு மலை. பத்மினி பெண்கள். ஓ பத்தினி பெண்கள்னா ராமனுடைய மனைவி சீதையை போல. சரி, நலனுடைய மனைவி நலாயினியை போல. ஹரிச்சேந்திரனுடைய மனைவி சந்திரமதியை போல. சரி, நம்மளை போல பெண்களுக்கு ஒரு மலை. சரி, நம்மள போலதான், வேற எங்க என்ன கிடையாதுமா. நம்மளை போல பெண்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி. சரி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு இருக்க பெண்கள் தான் வள்ளுவருடைய மனைவி வாசுகி போலவும் நளனுடைய மனைவி நலாயினி போலவும் இருக்கக்கூடிய பெண்கள் நாம. சரி,
உண்மைதானமா? அது உண்மைதாமா. இந்த பெண்களுக்கு நமக்குத்தான் ஒரு மலை. சரி. ஏம்மா எங்க தாத்தாலாம் எங்க பாட்டியை கூப்பிட்டாங்கன்னா இடுப்புல வச்ச குடம் ஓடும்போது அப்படியே ரோட்ல நிக்கும். கேட்டு வந்து குடத்தை பிடிப்பாவ. சரி. அப்படி வாழ்ந்தாவம்மா. அது எப்படி தெரியுமா ஐயா? எப்படியா? வள்ளுவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி. அப்போ எம்மா வாசுகின்னு கூப்பிடுவாரு. ஓ எம்மா வாசுகின்னு. ஆமா. அந்த அம்மா என்ன செய்வாங்க? என்னமா செய்வாங்க? கிணத்துல வாளி போட்டு தண்ணி எடுப்பாங்க. அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி குடத்தை தூக்கி இடுப்புல வச்ச உடனே எம்மா வாசுகிங்க அப்படியே ஓடியாந்துருவாங்க. குடம் அப்படியே நிக்குமா? நிக்கும். அங்க வாளி அப்படியே நிக்கும். அப்படியே நிக்கும். அது வந்து பார்க்காத விஷயம். சரி. இது நான் நேர்ல பார்த்த விஷயம். சொல்லுங்கய்யா. எங்க பாட்டி குடத்தை இடுப்புல வைப்பாவ. எங்க தாத்தா எம்மான்னு கூப்பிட்ட உடனே ஐயா நான் வாரேன்னு குடத்தை விட்டுட்டு ஓடுவாவ. சரி. குடம் அப்படியே ரோட்ல நிக்கும். ரோட்ல நிக்கும். அங்க குடம்னா குடம் லேஸ்பட்ட குடம் கிடையாது, தங்க குடம். ஓ தங்க. அந்த காலம் களவு திருட்டு பொய் கிடையாது. சரி. இப்போ நீ பித்தாளை சம்பை கூட வெளியே போட்டு போக முடியாது. ஏமா சிலுவர் சம்பை போட்டாலே தீட்டு போயிருந்தாங்களா? தீட்டு போயிருவாங்க. பிளாஸ்டிக் குடத்தை போட முடியல. போட முடியல. ஆமா. எனக்கு எது கிடந்தாலும் தீட்டு போயிருவாங்க. இன்னொரு மலை வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கு ஒரு மலை. மலை. சரி. அவர் எப்படி ஓதுவாரு? எப்படிமா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாக தாகே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துகே. ஓம் கிரீம் கிரீம் கிரீம். ஏன் முண்டசாமி வச்சு நினைக்கலையா? ஐஸ்கிரீம் அண்ணா இருக்கு போங்க. இது சளி பிடிச்சு கூட நான் கிரீம்னா ஓதனேமா. போப்போ தருவாங்க ஐஸ்கிரீம். அப்படியா? இப்படி வேதம் நீங்க ஓதுறது ஓமம் இல்லமா? சரி. நாங்க இப்ப ஓதுறதுதான் ஓமம். ஓ நீங்க ஓதுனது. ஆமா. நாங்க அன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு பெட்டியில கிரி 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 சவு மிட்டாய் வந்து. சவு மிட்டாய் தாத்தா. அப்படியா?